நாம் தமிழர் கட்சி தங்களுடைய கொள்கையை சொல்லாம திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த கட்சிகளை விமர்சிக்கிறத விட ஏன் அதிகமா தமிழக வெற்றி கழகத்தை கடுமையா எதிர்ப்பதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்ப்போம். முதல்ல நாம் தமிழர் கட்சி ஏன் தாவேகாவை எதிர்க்கணும் என்பதற்கான காரணங்களை பார்ப்போம். முதல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு கொள்கையே இல்லை என்று பலரும் சொல்றாங்க. உண்மையாலும் தாவேகாவுக்கு கொள்கை இருக்கா? கொள்கைனா என்னன்னு தெரியுமா? மக்களை நம்முடைய ஆட்சி காலத்துல எந்த சூழ்நிலைக்கு கூட்டிட்டு போய் சேர்க்க போறோம், அவர்களை எப்படி வாழ வைக்க போறோம், எந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி தர போறோம் என்ற கொள்கைக்கான அடிப்படையே தெரியாம சமத்துவம், சமூக நீதி, பிற பொக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் எங்க கொள்கைன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய புரிதல் தான் என்ன? கட்சியின் தலைமைக்காவது கொள்கை தெரியுமா? அல்லது கொள்கையை வகுத்தவர்களுக்காவது அந்த புரிதல் இருக்கா? முதல்ல தாவேகா கொள்கையாக சொல்வது அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான கருத்து. அந்த கருத்துக்களை கொள்கையா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை விலக்கி சொல்லணும். ஏன்னா கருத்துக்கள் பொதுவா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு இடம் வேறுபடும். கருத்துக்களை எழுதினவர்களே இப்படியும் செய்ய வேண்டும், அப்படியும் பார்க்க வேண்டும் என்ற உள்விளக்க புரிதலோட தான் கருத்துக்களையே சொல்லியிருக்காங்க. அதனால தாவேகா அதை விலக்கி சொல்லும் போதாவது ஒரு கொள்கை புரிதல் கிடைக்கும். எனவே கருத்துக்கள் சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும். ஆனா கொள்கை என்பது ஒருபோதும் மாறாது. அது மக்கள் நலன் சார்ந்தது மட்டுமே. அதனால தாவேகாவுக்கு கொள்கை இல்லை என்று சொல்வதை விட கொள்கையினா என்னவென்று தெரியவில்லை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்திற்கு கொள்கை இல்லாததுனால மற்ற அரசியல் கட்சிகளின் கொள்கைகளும் மக்கள் மத்தியில காணாம போகுது. அதை தாவேகா கரைந்து போற சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. தாவேகாவின் நோக்கமே நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இருக்கக்கூடிய தொல்லைகளையும் மாற்றுவதல்ல. அந்த பிரச்சனைகளை வெளியே காட்டிக்காம யாருக்கு தெரியாம செய்யுங்க என்ற சமரசத்தை உண்டாக்கணும். அந்த நோக்கமானது ஆபத்தானது. சரி, கொள்கை தான் என்னன்னு தெரியல, கொள்கையா சொன்ன கருத்தையாவது கொஞ்சமாவது செஞ்சீங்களா? கவின்குமார் ஆணவ படுகொலையில ஒரு கண்டனமோ அறிக்கையை கூட தெரிவிக்காம கடந்து போறீங்க. அதே மாதிரி கருத்து சொல்லாம திருப்பரங்குன்றம் சம்பவத்தையும் கடந்து போறீங்க. மக்கள் செல்வாக்கே பெரிய அளவுல இல்லாத அரசியல் கட்சிகளே போதுமான அரசியலை செஞ்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டையே ஆளணும் என்று நினைக்கக்கூடிய நீங்க அடிப்படை அரசியலையே கட்சியின் தலைவர் விஜயோ கட்சி நிர்வாகிகள் யாருமே போதுமான அளவிற்கு செய்யாம மக்களை ஏமாத்துறீங்க. நாம் தமிழர் கட்சி தாவேகாவை எதிர்க்க தாவேகாவுக்கு எதுவுமே தெரியல, சரியா செய்யல என்பது மட்டுமா? திமுகவும் அதிமுகவும் தாவேகா அரசியலை வைத்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் பித்தலாட்டங்களையும் உங்களுடைய அரசியல் பிழைகளை வைத்து தப்பித்து போகிற சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க. இதுல என்ன வேடிக்கைனா, திமுக அதிமுகவை கை காட்டி தப்பிச்சுக்குவாங்க, அதே போல அதிமுக திமுகவை கை காட்டி தப்பிச்சுக்குவாங்க. 60 ஆண்டுகளை ஆட்சி செய்தவர்களே உங்களுடைய அரசியலை பார்த்து தப்பிச்சுக்கிறாங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்தான அரசியலை செஞ்சுட்டு வாரீங்க. இது இல்லாம யாரு வந்தாலும் உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க. குப்பைகளை போடுற குடோனா மாறிடுச்சு தாவேகா. இந்த லட்சணத்துல லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன், தீய சக்திகளை அழிப்பேன் என்று கற்பனையிலே கம்ப சுத்துனீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அருவருப்பான போக்கு. மக்களை ஏமாத்த நினைக்கிறீங்களே. கரூர்ல 41 பேர் கண்ணுக்கு முன்பாக செத்து போறாங்க. அதை பற்றி கவலையும் வருத்தமும் படாம மனசாட்சியே இல்லாம ஓடி ஒளியிறீங்க. மன்னிப்பு கேட்க கூட மனசு இல்லாம விஜயும் தாவேகா கட்சியினரும் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தா நாகரிக சமுதாயத்துல இந்த மாதிரியான கூட்டத்தை உருவாக்கிட்டோமே என்று நினைச்சு மனசு வேதனைப்படுது. ஆனா விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பனையூருக்கு கூட்டி கொண்டு போய் பார்க்கிறாரு. உங்களுக்கு முதல்ல இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது யாரு? நீங்க மக்களை எவ்வளவு தரக்குறைவா பார்த்திருந்தீங்கன்னா இப்படி செஞ்சிருப்பீங்க. கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம ஆதோ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் தாவேகா நிர்வாகிகள் பலரும் பேசுனதை பார்த்தா நாக்கில் விஷத்தை வச்சு பேசுற மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த அரசியலை பார்த்தா நல்ல அரசியல் பேசுற நாம் தமிழர் கட்சிக்கு தாவேகா அரசியலை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? தாவேகா தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லாத கட்சி என்றதை உணர முடியுதா இல்லையா? நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நோக்கமே மக்களுக்கு ஆபத்து தரக்கூடிய விஷயத்தை ஒழிச்சு கட்டுவதே. அதை விட மற்ற எந்த நோக்கமும் அடுத்துதான். மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் எப்போதும் துணை நிற்பாங்க. அப்படிப்பட்ட நோக்கத்தை கொண்ட கட்சி தங்களுடைய தேவைகளையும் கடமைகளையும் ஆபத்துக்களை வீழ்த்தினதுக்கு பிறகுதான் அரசியல் செய்வாங்க. திமுக அதிமுக தமிழ்நாட்டை குச்சியை வச்சுதான் ஓட்டை போட்டு கொள்ளையடிச்சாங்க.
அந்த எல்லா ஓட்டைகளையும் நாம் தமிழர் கட்சி அடைச்சிக்கிட்டு வராங்க. ஆனா தாவேகா கடப்பாறையை வச்சு தமிழ்நாட்டை மோத பாக்குறாங்க. அந்த கடப்பாறையை தடுத்து நிறுத்தாம மாற்று அரசியல்னா எவ்வளவு தூயதா இருக்கணும் என்ற நோக்கத்துக்காக தான் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய கொள்கையை பொருட்படுத்தாம மக்களுக்காக பெரும் தியாகத்தையும் தங்களுடைய உண்மையான கடமையை செய்யறாங்க. இந்த பதிவு மூலமாக நாம் தமிழர் கட்சி ஏன் தாவேகாவை கடுமையாக எதிர்க்கிறாங்க என்ற புரிதல் கிடைத்திருக்கும் என்று நம்புறேன். இதுல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.